அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காதுல்ல? நடந்திருக்காது. இந்த கவர்மெண்ட் எப்படி நடந்துருக்குன்னு நீ பார்க்குறல்ல. தம்பியை சொல்லி தம்பியை மீறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருவாங்களா? விசாகன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணார்? என்ட்ரிகா இத்தனை பாட்டில், என்ட்ரிகா விஸ்கி, என்ட்ரிகா பிராண்டி, என்ட்ரிகா ரம்மு, என்ட்ரிகா ஓட்கா இருக்காப்பா தெரில, குடிச்சதில் போல இருக்குது. கொடுத்தாரா? வாட்ஸ்அப்பில் அனுப்புனாரா விசாகனுக்கு? விசாகன் அனுப்புனாரா தம்பிக்கு? வாட்ஸ்அப் சாட்டில் வந்துச்சு பார்த்தல. இவங்கள தான் எல்லா கலெக்டர் போஸ்டிங் போடுறது. டாஸ்மாக் எம்டிஏ இவங்க போடுற போஸ்டிங் தானே. யார் கேட்பா? எவ்வளோ கேஷ் ரொட்டேட் ஆகுது தெரியுதா? அப்போ எத்தனாயிரம் கோடி இருக்கும் ஊழல். அமித்ஷா வந்து 40,000 கோடி ஊழல்னு சொல்லும்போது அமித்ஷா சும்மா உருட்ட மாட்டார், வாய்க்கு வந்தது உருட்ட மாட்டார்ன்றது எனக்கு தெரியும். எப்படி இந்த கணக்கு வந்துச்சுன்றது என்னால் அறிவு பண்ண முடியல. பாட்டிலுக்கு 10 ரூபாலாம் இஷ்யூவே கிடையாது. இன்னொன்று, அந்த உங்களுக்கு பாட்டிலில் ஊழல் நடந்திருக்குன்னு இடி சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த எக்ஸஸாக தயாரிக்கிறீங்கல்ல, இது பாட்டில் வேணும்ல, அதுதான் பாட்டில். புரியுதா? பாட்டில் மொத்தமாக எடுக்கிறாங்களா, எடுத்து வாஷ் பண்ணி 1948 அப்பா 1848 சாரி 1848 ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. 1848 பாட்டில் காலி பாட்டில் கிடந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி அனுப்பலாமா? அதுக்கு தான் பாட்டில். இன்றைக்கி டாமி அமைதியாக இருக்கலாம், எப்போதும் அமைதியாக இருக்காது. பீகார் தேர்தல் முடியட்டும், டாமியின் ஆக்ரோஷத்தை தமிழகம் பார்க்க போகிறது.